கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையுள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இம்மட்டுமாக நம்மை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாத்து வருகிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக உன்னத பாட்டிலிருந்து சத்தியங்களை படித்து வரக்கூடிய நாம் மற்றொரு சத்தியத்தையும் உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். அந்த செய்தியை தேவன் நமக்கு விலக்கி தரும்படியாக நாம் வருமானப்பட்டவர்களாக ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, வேதாகமத்தினுடைய இரகசியங்களையும் உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு தரக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களையும் நாங்கள் முற்றிலுமாக புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாக உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்கள் இருதயங்களிலே கிரியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம் அநேக பாடங்களை படித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே திருமணத்தை குறித்து நம்ம படித்தோம். இப்பொழுதும் கூட இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்பது உலக பிரகாரமாக ஏதோ ஒரு சாலமோனுக்கும் ஏதோ ஒரு சூலமித்திக்கும் இடையே நடந்த ஒரு காதல் கதையை மையமாக கொண்ட ஒரு புஸ்தகம் என்று உலகத்தாரால் பார்க்கப்படுவது போல கிறிஸ்தவர்களாலும் பார்க்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த நாள் சத்தியத்திற்கான நோக்கம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், கிறிஸ்து மற்றும் அவருடைய மக்கள், அல்லது கிறிஸ்துவின் மக்களோடு கிறிஸ்துவிற்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் என்று நாம் இந்த நாள் செய்தியை எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உன்னத பாட்டினுடைய கதாநாயகன் யாருன்னு சொன்னால் சாலமோன் ராஜா. உன்னத பாட்டினுடைய கதாநாயகி சூலமித்தியார். இது உலகம் பார்க்கக்கூடியது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் என்ன பார்க்க வேண்டும்? இந்த சாலமோன் ராஜா யாரை அடையாளப்படுத்துகிறார்? இந்த சூலமித்தியார் யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் இருவரும் அடையாளங்களாக இந்த புஸ்தகத்திலே காணப்படுகிறார்கள். யார் யாருக்கு அடையாளம் என்றால், சாலமோன் ராஜா இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளமாகவும், சூலமித்தியார் என்கிற சாலமோனுடைய அந்த ராஜாத்தி தேவனுடைய ஜனத்திற்கு அடையாளமாகவும் இந்த புஸ்தகத்திலே காணப்படுகிறார்கள். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். இன்று ஒரு சில காரியங்களை, இது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மக்களையும் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒரு சில ஆதாரங்களை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நல்லா, இது இந்த கவிதை நயமிக்க உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் கவிதை வடிவிலே படிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். எப்போ போய் நம்ம நிழலில் உட்காருவோம்? யோசித்து பாருங்கள். எப்பொழுது நாம் நிழலிலே உட்காருவோம் என்று சொன்னால், நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நமக்கு நிழல் கிடைக்காதா என்று ஏங்கும் பொழுது தான் வாஞ்சையாய் சென்று அந்த நிழலிலே உட்காருவோம். வெயிலே இல்லாத ஒரு காலகட்டத்திலே அல்லது நிழல் தேவைப்படாத ஒரு நேரத்திலே நம்ம வாஞ்சையோடு சென்று அந்த நிழலில் உட்காருவோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலை நோக்கி செல்லக்கூடிய அவருடைய மக்களை குறித்து சொல்லக்கூடிய வசனமாக இந்த பகுதி காணப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சமாதானத்தையும் ஓய்வையும் அல்லது இளைப்பாறுதலையும் இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசர் எனக்கு தருவார் என்று விரும்பக்கூடிய அவருடைய ஜனங்கள் பாடக்கூடிய ஒரு கவிதையாக இந்த வரிகள் காணப்படுகிறது. அவர் நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்பது என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதலிலும் நான் வாஞ்சையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஜனங்கள் பாடக்கூடிய ஒரு வரிகளாக இந்த வரிகள் நமக்கு சூலமித்தியார் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகின்றன.
யோவான் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எப்படி சூலமித்தியார் சாலமோனுடைய நிழலிலே வாஞ்சாய் உட்காருகிறாரோ, அதே போல தேவனுடைய ஜனமாகி அவருடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானத்திற்காக வாஞ்சையாக காத்திருக்கிறார்கள். இன்னும் மத்தேயு 11:28 வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதன் நிழலில் நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்று சொல்லுவது என்னன்னு சொன்னால், பாரத்தோடு இருக்கிறேன்னா எப்படா இளைப்பாறுதல் கிடைக்கும்னு வாஞ்சையோடு காத்திருக்கிறேன் என்பதை போன்ற வரிகள். இயேசு கிறிஸ்து தரக்கூடிய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய ஜனமாகிய மணவாட்டி பாடக்கூடிய வரிதான் சூலமித்தியார் சொல்லக்கூடிய வரிகள். இது முதலாவது எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக, சாலமோன் எழுதின உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். யாரை அழைத்து கொண்டு போனார்? மேலோட்டமாக பார்த்தோன்னு சொன்னால், சாலமோன் ராஜா சூலமித்தியாரை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். இந்த விருந்து சாலை கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, வேதாகமத்திலே அநேக வசனங்கள் உண்டு. ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா பேங்கட் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்கும். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அதே வார்த்தை, அங்கு விருந்து சாலை, அதுக்கு பதிலாக இங்கே கல்யாண சாலை. ஆங்கிலத்தில் பேங்கட் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்கும். விருந்து சாலை 2 இடங்களுமே திருமண சாலை, கல்யாண சாலை என்று பொருள்படக்கூடிய வார்த்தைகள். நேசர் என்னை அழைத்து கொண்டு போனார் என்று சூலமித்தியார் சொல்கிறாங்க. ஆவிக்குரிய பொருள், ஆவிக்குரிய கண்ணோட்டம், கிறிஸ்துவும் அவருடைய ஜனமும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து தான் நம்மை கல்யாண சாலைக்கு அழைத்து கொண்டு செல்வார். ஏன் இந்த மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை வாசித்தேன் என்று சொன்னால், இந்த மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆழமான சத்தியம் நமக்கு தெரிய வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கல்யாண சாலையிலே விருந்தாளிகள் இருந்தாங்க. 16வது வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். கல்யாண வஸ்திரம் கல்யாண சாலைக்கு செல்வதற்கு மிக அவசியம். இந்த கல்யாண சாலையில் இருக்கக்கூடிய வஸ்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரம். ஆண்டவருடைய நீதியின் வஸ்திரம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அது மிக தெளிவாக தெரியும். மிக தெளிவாக தெரியும். ஆண்டவர் தான் நம்மை கல்யாண சாலைக்குள்ளே அழைத்து செல்ல முடியும். நம்மக்கிட்ட அந்த வஸ்திரம் இல்லை நம்மளா போகிறதுக்கு. சூலமித்தியாரால் விருந்து சாலைக்கு நேரடியாக செல்ல முடியவில்லை. உன்னத பாட்டு 2:4 சொல்கிறது, என்னை அவர் விருந்து சாலைக்கு கொண்டு போனார். நம்மையும் அதே போல தான். நீதியின் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மை அவருடைய நீதியால் நம்மை சூழ அந்த நீதியின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நம்மை கல்யாண சாலைக்கு கொண்டு செல்கிறார். என்ன கல்யாண சாலை, என்ன விருந்து சாலை அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அது அப்படியே தொடர்ந்து வாசித்து வரும்போது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும். அவருடைய வஸ்திரம் எப்படி நம்மை அழைத்து செல்கிறார் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சூலமித்தியார் விருந்து சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சாலமோன் அவசியம். அதே போல நாமும் கல்யாண சாலைக்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு அவசியம். உன்னத பாட்டு நமக்கு சொல்லித்தருது. அடுத்ததாக 3வது எடுத்துக்காட்டாக, சாலமோன் எழுதின உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இதை யார் சொல்கிறான்னு சொன்னால், சாலமோன் சூலமித்தியை பார்த்து சொல்கிறார். இதற்கு முன்பாக பார்த்த 2ம் சூலமித்தி சாலமோனை பார்த்து சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அது தேவனுடைய ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்று.
இப்பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், சாலமோன் சூலமித்தியை பார்த்து சொல்வது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது. என் பிரியமே, ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு சொன்னால், என்னுடைய பரிசுத்த சபை பழுதொன்றும் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்ல அவர் விரும்புகிறார். வேதத்தில் என்ன எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், வேதத்தில் மிக முக்கியமான எடுத்துக்காட்டு நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கவனத்திற்கு என்று திருப்பிக் கொள்ளுங்கள். நான் முன்பாகவே சொல்லியிருந்தேன், இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடந்த காதல் கதை என்பது மாத்திரமல்ல, இது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அவருடைய சபையாகிய அவருடைய மனவாட்டிக்கும் இடையே நடக்கக்கூடியது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக சாலமோன் மற்றும் சூலமித்தியார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னோம் இல்லையா? அதே கான்செப்டை எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். 22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். அதே கணவன் மனைவி உறவை மீண்டுமாக ஆண்டவர் இங்கு பயன்படுத்துகிறார். சாலமோன் சூலமித்தியை பார்த்து சொன்ன அதே வார்த்தை, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்கிற அந்த வார்த்தையை 25லிருந்து வாசிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் சூலமித்தியை பார்த்து, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை பார்த்து கரை திரை முதலான எந்த பழுதும் இல்லாதபடிக்கு பரிசுத்த சபையாக தமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக அவர் கொடுத்த விலை என்ன அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே கொடுத்தார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த சபையாக இருக்க வேண்டும் என்று சாலமோன் சூலமித்தியை பார்த்து சொன்னது போல இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து சொல்ல விரும்புகிறார். அப்படி சொல்ல விரும்பக்கூடிய சபை என்பது கட்டிடம் அல்ல. ஒட்டடையெல்லாம் அடித்து சுண்ணாம்படித்து சுத்தமாக வைக்கக்கூடிய கட்டடத்தை பற்றி இது பேசவில்லை. சபை அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் பற்றி தான். நீங்களும் நானும் பழுதொன்றும் இல்லை என்று ஆண்டவரால் சொல்லப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பேதுரு அழகா சொல்றார். அவர் சந்நிதியில் நீங்கள் எப்படி நிற்கணும்னா, கரையில்லாமல் பிழையில்லாமல் அவர் சந்நிதியில் நிற்கணும். அப்போதான் சாலமோன் சூலமித்தியை பார்த்து உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்னது போல நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை பார்த்து உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும். உன்னத பாட்டு புஸ்தகம் சாதாரண ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் இடையே நடந்த காதல் கதை மட்டுமல்ல, அநேக ஆவிக்குரிய ஆழமான பாடங்களை உள்ளடக்கிய ஒரு மகத்துவமான புத்தகம். இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை எப்படி நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய புத்தகம். உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சூலமித்தியை பார்த்து சொன்ன சாலமோனை போல அவருடைய வருகையிலே உங்களில் பழுதொன்றும் இல்லை என்று நம்மை பார்த்து சொல்லும்படியாக கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாக அவருடைய சன்னதி முன் நிற்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். 3 எடுத்துக்காட்டுகளை பார்த்தாச்சு. அடுத்ததாக சாலமோன் எழுதின உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது.
இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது சாலமோன் சொல்லக்கூடியது. சரிங்களா? சாலமோன் சொல்லக்கூடியது. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தோட்டங்களுக்கு நீருற்றும் ஜீவத்தண்ணீரின் துறவும். ஜீவத்தண்ணீரின் துறவு. இந்த புத்தகத்தில் சூலமித்தியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஜீவத்தண்ணீரை குறித்து எதற்காக சொல்ல வேண்டும்? வெறுமனே இவர்களுக்கு இடையில் இருந்த உறவு மட்டும், இருவருக்கு இடையில் இருந்த காதல் உறவை மட்டும், இருவருக்கு இடையில் இருந்த உடல் உறவை மட்டும் பேசக்கூடிய புத்தகமாக இது இருந்திருந்தால் ஜீவத்தண்ணீரை குறித்து எதுக்கு இதை பேச வேண்டும்? கண்மன தேவனுடைய பிள்ளைகளை, யாராவது உங்களுக்கு உன்னத பாட்டை குறித்து தவறாக சொன்னாங்கன்னா அதை கேட்காதீர்கள். அநேக ஆழமான ஆவிக்குரிய பாடங்களை கவிதை நயத்தோடு நமக்கு எழுதி வைத்திருக்கக்கூடிய புத்தகம் உன்னத பாட்டு புஸ்தகம். ஜீவத்தண்ணீர், ஃபவுண்டைன் ஆஃப் லிவிங் வாட்டர். இயேசு கிறிஸ்து ஜீவத்தண்ணீரை குறித்து பேசியிருக்கிறார். சாலமோனும் ஜீவத்தண்ணீரை குறித்து பேசுகிறார். என்ன ஜீவத்தண்ணீர் அப்படின்னு சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாக சொல்கிறார். சமாரிய ஸ்திரீயை பார்த்து இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஜீவத்தண்ணீரின் துறவு என்று அங்கே வாசித்தோம். இங்கே தாகம் எடுக்காத நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று என்று வாசிக்கிறோம். சாலமோன் சூலமித்தியை பார்த்து ஜீவத்தண்ணீரின் துறவு இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் பார்த்து ஜீவத்தண்ணீரின் துறவு, ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று இருக்கிறது, என்னிடத்தில் வாங்கி பருகுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்பொழுது நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே ஜீவ தண்ணீரை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் மூலமாக பருகி கொண்டிருக்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, லிட்ரலி we are going to drink. நாம் வெளிப்படையாக நாம் வரக்கூடிய அந்த நதியை எடுத்து பானம் பண்ணக்கூடிய இடத்திற்கு போக போகிறோம். சாலமோன் சூலமித்தியின் இடத்திலே சொன்ன அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே புதிய வானம் புதிய பூமியிலே நம்மை பார்த்து சொல்லுவார், ஜீவ தண்ணீரின் நதி, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகள் எவ்வளவு ஆழமானது என்பதை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதலை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து கிடைக்கக்கூடிய நீதியின் வஸ்திரத்தை பார்த்தோம். இன்னும் இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை பழுதில்லாமல் நிற்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை பார்த்தோம். அவருடைய சபைக்கு ஜீவத்தண்ணீரை கொடுக்க விரும்புகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். இயேசு கிறிஸ்துவினுடைய அழகை வர்ணிக்கக்கூடியதாக இருக்குது. 10லிருந்து 16 வசனங்களை வாசிக்கணும். நான் இடையில இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் வாசிக்கல. அந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அழகை விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் என்னவெல்லாம் அவருடைய ரூபங்களாக இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சாலமோன் எழுதின உன்னத பாட்டிலே 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். 10வது வசனம். சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இந்த வசனம் சற்று யோசிப்பதற்கு கடினமாக இருக்கும். அருணோதயம் போல் உதிக்கிற அப்படின்னு சொல்லும் போதே அது நிச்சயமாக சூரியனை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆணை குறித்து பேச வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் இங்கு வசனம் முடியும் பொழுது இவள் யார் என்று முடிகிறது.
சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் இருப்பது சந்திரனை போன்ற அழகு, ஆனால் பிரகாசம் யாரை போன்றதுன்னு சொன்னால் சூரியனை போன்றது என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் சூலிமத்தியை பற்றி சொல்லும் பொழுது அழகு சந்திரனை போல, ஆனால் பிரகாசமோ சூரியனை போல. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணினுடைய அழகாக இருந்தாலும் ஆணுடைய பிரகாசத்தை உடையவளாக இருக்கிறாள் என்பதை சாலமோன் சூலிமத்தியை பார்த்து சொல்கிறார். யோசித்து பாருங்கள். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சபையாகிய நாம் அவருடைய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர்கள். அவர் சூரியன், நீதியின் சூரியன். அவருடைய சபையாக இருக்கக்கூடிய மணவாட்டியாகிய நாம் சந்திரன். இங்கு வசனம் சொல்லுகிறது சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சபைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பிரகாசமுடையவர். அவருடைய மணவாட்டியாகிய நாம் எப்படி சந்திரன் சூரியன் இடத்திலிருந்து பிரகாசத்தை வாங்கி நமக்கு மறுபடி கொடுக்கிறதோ, ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். வேதத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14 16 முடிய வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வசனம் 16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் அது நம்மீது பட்டு நம்முடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது நம்முடைய நாமம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சாலமோன் சூலமெத்தியை பார்த்து சந்திரனோட அழகாக வைத்து, சந்திரனுடைய அழகும் சூரியனை போல் பிரகாசமுடையவளாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னது போல, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, நான் நீதியின் சூரியன், நீங்கள் சந்திரன். என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை, ஒளியை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து பிரகாசமாக இருங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதப்பாட்டு புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் என்னவெல்லாம் தருகிறார், அவருடைய சபையிலே எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பதை சாலமோன் சூலமித்தியின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். அவர் நமக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருகிறார். அவர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தருகிறார். அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம். நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய சன்னதி முன் நிற்கும் பொழுது உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு பழுதில்லாத வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய சந்திரன்களாக நாம் காணப்பட வேண்டும். சூரியனிடத்திலிருந்து வாங்கி ஒளியை சந்திரன் எப்படி கொடுக்கிறதோ அதே போல இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒளியை நாமும் கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அந்த ஐக்கியத்திற்கு தயாராக இருக்கிறோமா? அவர் மீண்டும் 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 சாலமோன் சூலமித்தியை வைத்து நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கிடையில் இருந்த ஐக்கியம் போல கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், சபை என்றால் நீங்களும் நானும், நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்றார். ஒளியை வீசக்கூடிய பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அல்லது அமாவாசை போல ஒளி வீசாத இருளில் இருக்கக்கூடிய நாட்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்ற கேள்வியின்படி அருணோதயம் போல் பிரகாசிக்கிற இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லும்படியான வாழ்க்கை வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.